தமிழ் மக்களே, இது என்ன புல்லுன்னா காட்டில் நேச்சுரலாக இயற்கையாக கடவுளால் முளைக்கப்பட்ட மலையை பஞ்சு முளைக்கப்பட்ட புல். இது வந்து மூலிகை புல். இது என்ன புல்லுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவாகவே காட்டில் மழை பெஞ்சு முளைச்சிருக்கு. இப்போ நான் அதை அவ்வளோத்தையும் போட்டுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த புல். எவ்வளோ அழகாக கடவுள் வந்து இயற்கையாக கோழிகளுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிறாருன்னு பாருங்கள். எவ்வளோ அழகான புல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான புல்லுகளை நம்ம வான்கோழிக்கு போடுறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கோ4, கோ5ன்னு நிறைய இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இப்போ இந்த பாருங்கள், இந்த சட்டியில் பாருங்கள், இந்த புல்லை வச்சோன்னா எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படி நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் பாருங்கள். இந்த மாதிரியான புல்லுகளை வான்கோழிகளுக்கு போடுங்க. சும்மா கோ4, கோ5 இதெல்லாம் ஹைப்ரிட் பண்ணப்பட்டதுகள். அதெல்லாம் மோஸ்ட்லி தவிர்த்து இப்படி இயற்கை புல்லுகளை வளர்த்து அதை கோழிகளுக்கு போடும்போது கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும். கோழியை சாப்பிட்ற கறி சாப்பிட்ற நமக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.